சென்னையில் நடந்த அந்த துப்புரவு பணி தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நாம் பார்த்திருப்போம். அரசின் கொள்கையாக இன்றைக்கு நாட்டை பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் இங்கே இருக்கின்ற அதானி அம்பானி போன்ற முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கூறு போட்டு விற்பதுதான் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பதை அனைவரும் அனைத்து அரசியல் கட்சிகளும் வெட்கமில்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று இந்தியாவுடைய சுதந்திர தினம் சொல்லிட்டு மோடி 106 103 நிமிடங்கள் கிட்ட நீட்டி முழங்கி இருக்கிறார் பல பொய்களை. சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் தெய்வச்சந்திரன் மாநில அமைப்பாளர் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் அவர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற தோழர்கள், இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற கடை வியாபாரிகள், பொதுமக்கள், மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு எதிர்ப்பை அமெரிக்காவுக்கு அடிமையாக்குகின்ற இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்க வந்திருக்கின்ற பேச வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காம்பாக்ட் திட்டம் என்பது இந்த நாட்டை அடிமைப்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை திட்டமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக மக்கள் அதிகார கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம், இன்னும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் போன்ற அமைப்புகள், கட்சிகள் இந்த நாட்டை அடிமைப்படுத்துகின்ற திட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அனைத்து நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் ஒப்பந்தங்களுக்கு எதிராகவும் போராடி வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த முக்கியமான திட்டத்தை எதிர்த்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவது என்றது ஒரு சிறப்பான நிகழ்வை இந்த தோழர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நான் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு புறத்தில் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்துக்கு அடிமைப்படுத்துகின்ற ஒப்பந்தத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துவது என்பது இப்படி மார்க்சிஸ்ட் லெனினிய அமைப்புகள், நக்சல்பாரி அமைப்புடைய பாரம்பரியத்தில் இருந்து வந்த அமைப்புகள் தான் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியான நடவடிக்கை, அதற்கு எதிரான போராட்டங்கள், அதை அம்பலப்படுத்தி மக்களிடையே பிரச்சாரங்கள் என்று கொண்டு போயிட்டு இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு விடுதலைக்காக இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. நக்சல்பாரி அமைப்பு பாரம்பரியம். இதிலிருந்து வெளிப்பட்டவங்க இன்றைக்கு இந்த மாதிரியான அடிமை ஒப்பந்தங்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் நடந்த அந்த துப்புரவு பணி தொழிலாளர்களுடைய போராட்டத்தை நாம் பார்த்திருப்போம். அமைதியான வழியில் போராடிய அவர்களை நள்ளிரவில் சித்திரவதை செய்து கைது செய்தது திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு அவர் கூட கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் கூட தனியார்மயம் என்பது அரசு கொள்கை, அரசு வேலைகளில் ஆட்களை எடுக்கக்கூடாது என்பது அரசினுடைய கொள்கையாக மாறிவிட்டது, நாம் என்ன பண்ண முடியும் அப்படி என்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசின் கொள்கையாக இன்றைக்கு நாட்டை பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் இங்கே இருக்கின்ற அதானி அம்பானி போன்ற முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் கூறு போட்டு விற்பதுதான் இந்த நாட்டினுடைய கொள்கை என்பதை அனைவரும் அனைத்து அரசியல் கட்சிகள் வெட்கமில்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பெருக்கின்ற துப்புரவு பணி கூட இன்னைக்கு தனியார் மயமாகிட்டு இருக்கு. அனைத்தும் தனியார் மயமாகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நேற்று இந்தியாவுடைய சுதந்திர தினம் சொல்லிட்டு மோடி 106 103 நிமிடங்கள் கிட்ட நீட்டி முழங்கி இருக்கிறார் பல பொய்களை. ஆக அன்றைய தினத்தில் இந்த நாடு சுதந்திர நாடல்ல, மீண்டும் ஒரு சுதந்திர போரை நாம் தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமெரிக்காவிற்கு நாட்டை அடிமையாக்காதே, வேண்டும் ஜனநாயகம் என்ற பிரகடனத்தை மக்கள் அதிகார கழகம் வெளியிட்டது. எங்களுடைய தோழர்கள் அந்த பிரகடனத்தை முழங்கினார்கள்.
அந்த பிரகடனத்தை இங்கே நானும் முழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை வாசிக்கிறேன். தோழர்களே, கேளுங்கள். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, உலக மேலாதிக்க பயங்கரவாதியும் பாசிஸ்டுமான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது 50% வரி விதித்துள்ளார். ஆகஸ்ட் 7 முதல் 25% வரி அமுலுக்கு வந்த நிலையில் ஆகஸ்ட் 27 முதல் கூடுதல் 25% வரி அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார பயங்கரவாத தாக்குதல்களால் நலிவடைந்து போயிருக்கும் இந்த தொழில்கள் ட்ரம்பின் வரி விதிப்பால் ஒட்டுமொத்தமாக நொடிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ட்ரம்ப் அரசு இந்த வரி விதிப்பை ஆயுதமாக பயன்படுத்தி மோடி அரசை பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நிர்பந்தித்து வருகிறது. குறிப்பாக காம்பேக்ட் திட்டம் எனப்படும் இராணுவ கூட்டணி, துரித வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறான ஒப்பந்தங்களில் மோடி அரசு கையெழுத்திட்டு வருகிறது. இதனால் விவசாயத்துறை, பால் உற்பத்தி துறை, அணுசக்தி துறை, கல்வித்துறை, இராணுவம் உள்ளிட்ட பல்வேறான துறைகளை அமெரிக்க கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்துவிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறது மோடி அரசு. 1990களில் காங்கிரசும் வாஜ்பாய் அரசும் மறுகாலியாதிக்கத்திற்கு நமது நாட்டை திறந்துவிட்டது போல தற்போது நாட்டை அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளது பாசிச மோடி அரசு. உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் அமெரிக்கா 50% வரி விதிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்களே கேள்வி எழுப்பி வரும் நிலையில் 56 இன்ச் மார்பு கொண்ட மோடி தலைமையிலான பாசிச அரசோ வாய்மூடி கிடைக்கிறது. ட்ரம்பின் அடாவடித்தனமான வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா, மெக்சிகோ, பிரேசில், ஐரோப்பிய ஒன்றியம், சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. உலகில் 4வது பெரிய பொருளாதார நாடு என மாறுதட்டிக் கொள்ளும் மோடி அரசோ ட்ரம்புக்கு எதிராக சிறு துரும்பை கூட அசைக்க மறுக்கிறது. தற்போது மட்டுமல்ல, இதற்கு முன்னரும் நடந்த பல சம்பவங்களிலும் மோடி அரசு அமெரிக்காவின் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கைவிலங்கிட்டு இயற்கை உபாதைகள் கழிக்க கூட அனுமதிக்காமல் இராணுவ விமானத்தில் விலங்குகளைப் போல அடைத்து நாடு கடத்தியது. இச்சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கொதிப்படைய செய்தது. ஆனால் மோடி அரசின் வெளியுறவு கொள்கை அமைச்சர் ஜெய்சங்கர் இது அமெரிக்காவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை என அமெரிக்காவின் மனிதாபிமானமற்ற இடி செயலுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தார். பிரதமர் மோடியோ பெயரளவுக்கு கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதேபோல காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று கூறி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அந்நாட்டின் மீது மோடி அரசு தாக்குதல் தொடுத்தது. இதை பயன்படுத்தி உள்நாட்டில் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தையும் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மோடி அரசு வாய் திறக்கவில்லை. அதேபோல பாலஸ்தீனத்தின் காசா மீது இன அழிப்பு போரை தொடுத்து இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்து வருகிறது. இஸ்ரேலின் பட்டினியில் போரில் பச்சிளம் குழந்தைகள் தினதோறும் கொல்லப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய மோடி அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டு வரப்படும் தீர்மானங்களுக்கு ஆதரவளிக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலின் இன அழிப்புக்கு துணை புரிந்து வருகிறது. இன்னும் ஒருபடி மேலே சென்று மீண்டும் மறுஆதிக்கமாக்குவதற்காகவும் அம்பானி, அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிக்கு படையலிடுவதற்காகவும் இந்த அடிமைத்தனத்தை துரிதமாக செய்வதற்காகவும் கொண்டு வரப்பட்ட இந்த மோடி, அமித்ஷா பாசிச கும்பலை குடி தோண்டி புதைப்பதற்கு
மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்காக வேண்டும் ஜனநாயகம் என்பது முழங்கி வீதியில் இறங்கி போராட முன்வரும் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.